மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பெவர்லி டெய்லர், அரிசோனா, USA. தலைப்பு: வார்த்தைகள் கிரியை செய்யும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாகும்படி பேசுங்கள். அழகு சாதனங்கள் விற்கப்படும் இடத்திலிருந்த சற்று வயதான பெண் விற்பனையாளர் ஒருவர் நான் முகம் கழுவுவதற்கு உபயோகிக்கும் சவர்க்காரம் பற்றி விசாரித்தார். 20 வயதான எனக்கு எனது முகத்தின் அழகு பற்றிய பெருமையுடன் அதன் பெயரை சொன்னேன். அவர் முக நெளிப்புடன், உமக்கு 40 வயதாகும் போது 80 வயதாக தெரியும் என்றார். அவருடைய விமர்சனம் என்னை அவமானப்படுத்துவது போல் இருந்ததால் நான் விரைவாக வெளியேறினேன். வேதனைப்படுத்திய அந்த வார்த்தைகள் என்னுடன் இருந்தது. வார்த்தைகள் வல்லமையுடையது. அந்த பெண் விற்பனை பெண்ணின் நினைவு என் மனதில் ஆழமாக பதிந்திருந்ததால் நான் பேசும் வார்த்தைகளில் அவதானமாயிருக்க தூண்டப்படுகிறேன். எமது வார்த்தைகளின் ஞானத்தை பற்றி வேதாகமத்தில் காணலாம். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள் என்று பிரசங்கி 10:12 வாசிக்கின்றோம். இன்றைய மகுட வாக்கியத்தில் மரியாதையுடன் பேசும்படி பவுலடிகள் சொல்லுகிறார். மேலும் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கிருபையும் ஞானமும் உள்ள வார்த்தைகளை பேசும்படி சொல்கிறார். ஏனெனில் வார்த்தைகள் ஒருவரை தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லமையுள்ளது. மற்றவரில் உள்ள சிறப்பானதை வெளிக்கொணரும் விதத்தில் நாம் பேச வேண்டும். கேட்பவருக்கு கிருபையாகவும் அவரை உயர்த்துவதாகவும் இனிமேல் நாம் பேசுவோம். ஜெபம். அன்பான கடவுளே, நாம் பேசுவதை கேட்பவருக்கு ஏற்புடையதாகவும் குணமாக்குவதாகவும் துன்பத்தில் இருப்பவருக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கட்டும். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனது வார்த்தை கட்டவும் இடிக்கவும் வல்லது. எதை நான் தெரிந்து கொள்ளுவேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.